ஸோ ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆண் தான் பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து மட்டும் பேசாம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தல. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு சின்னதா, ரொம்ப சின்னதா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தோட நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோட நீங்க வெளியில போகலாம். அண்ட் வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்கு, நீ போய் தியேட்டர்ல பாருன்னு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கும். அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே குடும்பத்தோட போய் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட், நல்ல பேர். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சார் வரேன் சார். ஸோ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். இந்த கேரக்டர் சொன்னோன்னே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல, அது கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ இந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த். நானே இந்த வார்த்தையை என் வாயில சொல்லுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அட் ஜென்சன் பிரதர். ஸோ இந்த டீம்ல, இந்த கேங்ல சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான். ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங். ஓகே. ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். நிறைய இடத்துல அவர் பண்ற பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்துல பக்கத்துல நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்குள்ளார வந்ததுக்கு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்க தியேட்டர்ல அக்டோபர் 31 பாருங்க. அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலா வந்து இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மாளவிகா ஒரு ஹீரோயின்னா, ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடா இருந்தது. அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி.